எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமாம். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில், தமிழ் மொழிபெயர்ப்பு தான் அதில் அழகாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, 2 காரியத்திற்காக இங்கே ஜெபிக்கிறதுக்காக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இனி நடக்க போகிற காரியத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். இது முதல் காரியம். எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, இனி சம்பவிக்கிற போகிற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்காக ஜெபிக்கணும். இது முதல் காரியம். 2வது காரியம் அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அதை இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்பில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. தகுதி உள்ளவர்களாக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிற அந்த நாளில் அவரை எதிர்கொள்வதற்கு, இல்லை அவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஒன்று நம்ம தகுதி உடையவர்களாக இருக்கணும், இல்லைனா பாத்திரவான்களாக நாம், இல்லை இன்னொரு இடத்துல அழகாக சொல்லியிருக்காங்க, வல்லமை உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணுமா. எந்த 2 காரியத்துக்காக ஜெபிக்கணும்? முதல் காரியம், இனி சம்பவிக்க போகிற இந்த காரியங்கள் எல்லாம் நாம் தப்பிக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். அதே போல் 2வது காரியம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு தகுதி உடையவர்களாக, இல்லை பாத்திரவான்களாக காணப்படுவதற்காக நம்ம என்ன பண்ணணுமா? எப்பொழுதும், அந்த வசனம் அழகாக இருக்குது, எப்பொழுதும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்று சொல்லி, இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோட சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம அநேக ஜெபம் நம்ம பண்ணுவோம். ஆசீர்வாத ஜெபம் பண்ணுவோம், குடும்பத்திற்காக, நம்ம தனி தேவைகளுக்காக, வேலைக்காக, நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஆண்டவரே நீங்கள் வரும்போது நான் உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ணுற ஜெபம். தினமும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை பெருசாக என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த முதல் பாயிண்ட் அதிகமாக இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறதில்ல, அதை நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். 2வது காரியம், அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முதல் காரியம், இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்புவதற்கு என்று சொல்லி, இன்றைக்கி நம்ம நடக்கிற எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியும். இனி என்னென்ன சம்பவிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அழகாக அந்த 4ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் காரியம், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, நான் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் எழும்பி வருவாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்து என்று சொல்லி எழும்பி வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஆப்பிரிக்கா தேசத்தில் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு அப்படியே இருந்தார். போன ஈஸ்டருக்கு அவரை அந்த சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் சிலுவையில் அறைய போயிட்டாங்க உடனே. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துல நீங்கள் சிலுவையில் அரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வேகமாக போலீஸ் ஸ்டேஷனில் ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு, தஞ்சம் அடைஞ்சிட்டார். இது மாதிரி நிறைய ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு நீ சுற்றி கொண்டு திரிகிறாங்க. ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றி வந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது கடைசி காலம், இது போக போக இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் கிடையாது, இனி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் மாதம் வந்தோடனே ஒரு புதுசாக ஒரு இது கிளம்புது. என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேயில் யார் வந்துடுவா, இயேசு கிறிஸ்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் 2 வருஷமாக பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் எழும்பி அந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் என்ன பண்ணல, நடக்கலை. நான் அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நிறையா அதுக்காக சாக்குலாம் சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிட்டாரு, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி. இதெல்லாம் இனி சம்பவிக்கிற அந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து அது 24:6, மத்தேயு 24:6 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் என்று சொல்லி, பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லி பல காரியங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னபடியே இப்போ எல்லாமே நடக்குது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 87 நாடுகளில் உள்ள சிவில் வார், அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு யுத்தங்கள் என்ன பண்ணிட்டுருக்கான், நடந்து கொண்டிருக்குதான். இப்போ சமீபத்தில் ஈரானில் நடந்து கொண்டிருக்குது. அதிகமான கொலைகளை நம்ம பார்க்குறோம். நேற்று தினத்தில் 5000க்கும் மேலே
சும்மா அவங்க நார்மலாக சொல்லும் போதே அப்போ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிறது. நாட்டை விட்டு நாட்டை நம்ம பார்க்குறோம். ஒரு 4-5 வருஷமாகவே அதிகமாக உக்ரைன், ரஷ்யா, நம்ம இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக, அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு இது இப்போ அமெரிக்கா புதுசாக வெனிசுலாவோட இந்த மாதிரி நிறைய காரியங்கள் என்ன பண்ணிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு. அதோடு நிற்கிறாங்களா இல்லைன்னா கண்டத்துக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, யுத்தங்கள் ஆரம்பிக்குது. ஏன்னா ஏஷியாவுக்கு ஆரம்பிக்குது, அங்கே லத்தீன் அமெரிக்காவில் ஆல்ரெடி பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இப்படி சுற்றி நடந்து கொண்டிருக்கு. கூடவே நிறைய தேசத்தில் பஞ்சம், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி என்று சொல்லி இதில் போன வருஷம் பூமி அதிர்ச்சி ஆண்டுகள்னே சொன்னாங்க. நிறைய டெய்லியும் ஒவ்வொரு இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், இதெல்லாம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் தான் இவைகள்லாம் நடக்க போகுது, இதை காட்டிலும் மோசமான காலகட்டம் வரப்போகுது, இவைகளுக்கெல்லாம் தப்பும்படிக்கு நீங்கள் ஜெபிக்கணும். இவைகளுக்கெல்லாம் தப்பும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்கணும். ஏன்னா இனி வருகிற காலம் இப்போ நம்ம கடந்து வந்த மாதிரிலாம் இருக்காது, மோசமாக தான் இருக்கும். யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, கண்டிப்பாக நிச்சயமாக எப்படி தான் இருக்கும், மோசமாக தான் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரு இருளுக்கு நேராக தான் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு மோசமான அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அந்த வரப்போகிறார் பாருங்க, அப்போ நாம் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நாம் ஆயத்தமா? ஆண்டவர் சொல்லிட்டார் நான் எப்போ வருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறதில்ல தெரியாது, யாருக்குமே என்ன கிடையாது. எஸ்பா எனக்கே தெரியாது, ஏன்னா அது பிதாவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணோம் தெரியும். அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒருத்தரும் தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஆண்டவர் இப்போ வரும்போது என்னால் அவருக்கு முன்னாடி நிற்க முடியுமா, என்னால் நிற்க முடியுமா, அவரை ஃபேஸ் பண்ண முடியுமா, அந்த இடத்துல நம்ம இருக்கோம், அதுதான் கேள்வி. நிற்க முடியுமா? ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து நம்ம இதுக்காக நம்முடைய தகுதிக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். முதல்ல ஆதாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தார். ஏதேன் தோட்டம் தேவனுடைய முழு பிரசனம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆதாம் முழு ஞானத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஏதேன் தோட்டம் அது கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லி அதுக்குள்ளே அவன் இருந்த அந்த முழுவதும் தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்த பாவம் அது வரையும் அவனுக்கு தெரியாது. அந்த ஆதாமு ஒரு நாள் தான் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் வரும்போது அவரை ஃபேஸ் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஓடி போய் ஒளிந்துக்கிட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒளிஞ்சிக்கிட்டேன் என்று சொல்லி. அப்போ ஒரு ஆண்டவரோடு கூட உறவில் இருந்த அந்த ஒரு மனிதனால் ஒரு 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 பர்டிகுலர் சூழ்நிலையில் அவனால் என்ன பண்ண முடியல, ஆண்டவரை சந்திக்க வரும்போது ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியல. இதோடு கூட அப்படியே நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பாருங்களேன், ஆண்டவர் அவங்களோடு கூட பேசணும்னு ஆசைப்பட்டு மோசடி சொல்கிறார், எல்லோரும் என்ன பண்ணு பரிசுத்தப்படுத்தி அவங்கள ஆயத்தப்படுத்தி கொண்டு வா, நான் அவங்க கூட என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக நான் இடைப்பட போகிறேன், நான் அவங்கள சந்திக்க போகிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் வர வர அந்த சத்தத்தை கேட்டு ஆதாமும் அந்த சத்தத்தை கேட்டு தான் பயந்தார். இங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு மோசடி சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆண்டவர் பேச வேணாம், எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்களே பேசுங்க மோசேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறத கூட பார்க்குறோம். சரி, இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்று மட்டும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறந்திருக்கிறாரு. அது எல்லா ஜனத்துக்கும் என்னது, ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த இடத்துல வசனம் சொல்லுகுது, அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் என்ன பண்ணாங்களாம், கலங்கினாங்களாம். அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எதுக்கு திடீர்னு இப்போ மேசியா என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வந்து பிறந்திருக்கிறாரு. அவங்க என்னவா இல்லை அப்படின்னா ஆயத்தமாக இல்லை, அவங்க ஆண்டரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மேலே ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு நெருக்குதலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு கூட்டம் எப்படியாவது மேசியா வந்து எங்களை விடுவிக்க மாட்டாரான்ற நினைக்கிற அதே பட்சத்தில் அதே யூதர்கள் தான் அவங்க என்னன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து அவங்க என்ன பண்ணலையா, சந்தோஷப்படலையா. அவங்களுக்கு என்ன வந்துருச்சு,
பயம் வந்துருச்சு, ஏன் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கும் இதே போல தான். நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தான், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், வேறு பிரிக்கப்பட்ட சபையில் வைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி நாம் அநேகர் ஆண்டவருக்கு முன்னதாக இல்லை அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா அப்படின்னா நம்மளுக்கு மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் நம்ம அந்த நிலையில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ரெடியாக இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதை வாசிப்போம். 42 44 44 முதல்ல வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 42 வாசிப்போம். 44 சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். 42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் எப்பயுமே என்னவாக தான் இருக்கணும், ஆயத்தமாக இருக்கும். இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு பெரிய தாட்டுனா, இப்போ ஆண்டவர் வரமாட்டார். எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே என்ன தாட் இருக்குது, ஓகே எல்லாம் நடந்துகிட்ருக்கு, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், இப்போ வரமாட்டார். அதுக்கு நாள் இருக்குது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் நினையாத நாளிகையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், வருவாராம். அப்போ டக்குன்னு அன்னைக்கு வந்துட்டா, மேசியா பறந்துட்டாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நியூஸ் வந்த உடனே ஏறதாலும் எருசலேமில் இருந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க பயந்து ஏன் பிறந்தார் என்று சொல்லி அவங்க நினைக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமளும் கிட்டத்தட்ட எதே நிலையில் தான் இருக்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரி ஏன் உடனே, ஏன் சீக்கிரம் என்று சொல்லி. இல்லை ஒருவேளை நமக்கு வரணும்னு ஆசை இருந்தாலும் நாம் ரெடியா அப்படின்னா அது நமக்கு என்ன இல்லை தெரியல அநேக நேரத்தில். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்கள் அறியாதபடினால நீங்கள் விழித்திருங்க, நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக நடக்கிறது. அப்போ எந்த நாளும் எந்த நேரத்துலையும் அவர் வருவார். இந்த நாளுக்காகத்தான் நம்ம எல்லாருமே காத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் சொன்னார். இதை விட்டுட்டோம் அப்படின்னா இனி நடக்க போகிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. ஒருவர் நிற்க முடியாத ஒரு மோசமான ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் நிச்சயமாக நம்மளால் நிற்க முடியாது, வேறு வழி கிடையாது. நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நேராக வந்து விட்டோம். கர்த்தர் அதற்கு தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நான் மனுஷகுமார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் அவருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னா நான் எதுக்காக ஜெபிக்கணும், அது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நான் நிற்கணும் ஆண்டவரே, அப்போ என்னை தகுதி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். அப்போ என்னை தகுதிப்படுத்துகிறது எதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காரியத்திற்காக ஜெபிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எப்பொழுதும் நீங்கள் இந்த காரியத்திற்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறது எது என்று சொல்லி நம்ம பார்த்து அந்த காரியத்திற்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக்கோங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் கடவோம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாதபடி, இல்லை ஆண்டவரை சந்திக்க முடியாதபடிக்கு, நான் நிற்க முடியாதபடிக்கு என்னை விழச்செய்கிறது எது அப்படின்னா கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை என்ன பண்ணுதான், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாதபடி செய்கிறது. அப்போ இப்படி எடுத்துக்கலாம், அப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் வரும்போது என்னால் என்ன பண்ண முடியும், புரியுதா நான் சொல்கிறது? அப்போ கீழ்ப்படிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் வரும்போது அவருக்கு முன்னதாக என்ன பண்ணுறோம், நிற்க முடியும். அப்போ இந்த கீழ்ப்படிதலை குறித்து தான் நிறைய காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானிச்சுட்டு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதை எப்படி ஆண்டவர் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 35ஆம் அதிகாரம் 1-10, 12-14, 18-19. அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும்
வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியனுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வந்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்று. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதான் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாயும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதா எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்வோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை ரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாத்தன் உன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் இவங்க யார், இவங்களுடைய பின்புலத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரேகாபியர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களை குறித்து இவங்க கேனியர் என்று சொல்லி அந்த வம்சாவளியில் வந்த ஒருத்தருடைய பேர் தான் என்னது, ரேகாப் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கேனியர் யார் என்று சொல்லி பார்த்தோன்னா, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசேயுடைய மாமனாருடைய அந்த வம்சம்தான் கேனியருடைய வம்சம். ஏன்னா இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவங்க புறப்பட்டு போனாங்களோ, அவர்களோடு கூட யாரும் போகிறா, அந்த அவங்க மோசே மாமனார் அவங்க குரூப்பை என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. பட் ஆனால் இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவங்க போனாலும் இவங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த கேனியர் அவங்க வம்சாவளியில் வந்தவர் தான் அந்த ரேகாப். அந்த ரேகாப்புக்கு பிறந்த பையன்தான் இந்த யோனதாப். இவங்க கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க கூடாரங்களில் தான் குடியிருப்பாங்க. இவங்க ஒரு பரதேசியை போல், ஒரு நாடோடிகை போல தான் சஞ்சரிப்பாங்க. இவங்களுடைய ஃபுல் நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல தான் வாழ்ந்தது மாத்திரம் இல்லை, அப்பேலேருந்து, அதாவது மோசையுடைய மாமன் அந்த தலைமுறையிலேருந்து அவங்க வழி வந்தவங்க தான் யாகேல். நம்ம நியாயாதிபதிகளை தெபோராவில் பார்க்கணும், பார்த்தீங்களா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவி பேர் தான் யாபேல் என்று சொல்லி போற்றப்பட்டிருக்கும். அப்படியே இந்த சந்ததியை கொஞ்சம் வித்தியாசமானவாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்து கொண்டே இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இஸ்ரவேல் ரொம்ப பாவம் செஞ்சு அவங்க ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் எகுவை எழுப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ராஜாக்களை அழிப்பார். அப்போ அந்த எகு போகும்போது அந்த நாளில் அங்கே இருந்தது யார் அப்படின்னா யோனதாப். இந்த ரேகாபியோட வம்சத்தில் நல்ல கவனிங்க, சம்பவம் ரொம்ப முக்கியம். இந்த ரேகாபியோட சந்ததியில் இந்த யோனதாப் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே இருக்கிறார். அப்போ இவர் இஸ்ரவேலர்களோட ஒன்றி வாழலை, ஆனால் அங்கே தான் இருக்கிறாங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில். ஆனால் இவங்களுடைய ஃபுல் நோக்கம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, மேலான அந்த பரம தேசத்தையே இருந்தபடினால இவங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்போ இந்த எகு கூப்பிடுறாரு, நான் என்ன பண்ண போகிறேன்,
இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் அழிக்க போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கு இஸ்ரவேலை கெடுத்து கொண்டிருந்த எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்ணுறாங்க, கொலை செய்து அப்படியே அந்த அந்த ஒரு ஆட்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு கட்டுக்கிறாங்க. அந்த யோனதாப் தான் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கூடாரங்களில் தான் குடியிருக்கணும். அவர் சொல்கிறது பாருங்கள், இப்போ எரேமியா 35ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த கட்டளைக்கு அவங்க எத்தனை வருஷம் கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா, இது நடக்கும்போதே ஒரு இதில் எழுதுகிறாங்க, 200 வருஷம் ஆச்சா அவங்க இந்த கட்டளையை மீறாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, கீழ்ப்படிந்து அதன்படி அப்படியே நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ யூதா ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து முழு பாவத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் ரேகாபுடைய குடும்பத்தை அழைப்பித்து அவங்கள சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு திராட்சரசம் குடிக்கக்கூடணும் போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் தகப்பன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நாங்கள் அதன்படியே கீழ்ப்படிந்து வாழுவோம் என்று சொல்லும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் அவங்களுடைய பிள்ளைக்கு சொன்னதை இந்த ரேகாபுடைய வம்சம் கீழ்ப்படிந்து இந்நாள் வரைக்கும் செய்கிறதுனால இவர்கள் எனக்கு முன்பாக என்றைக்கும் நிற்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு அந்த ரேகாபின் குடும்பத்திற்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் சாதாரணமானது அல்ல. கீழ்ப்படியும் போது தான் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். அன்றைக்கு ஆதாம் ஓடி உழந்ததற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஏன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நீ ஏன் சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது முதல் பாவம் எது உள்ள வருகிறது, கீழ்ப்படியாமை. ரோமர்ல அழகாய் வசனம் சொல்லுகிறது, என் கூட எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒரே மனிதனுடைய பாவம், அன்றைக்கு ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால மனுக்குலத்திற்கு பாவம் வந்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆதாமும் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்க முடியல. அதுக்கு அப்புறம் வந்த எந்த மனிதனாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கவே முடியல. ஏன்னா இதை மாற்றி போட்டது யார் தெரியுமா? இந்த கீழ்ப்படியாமையை மாற்றி போட்டது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமையினால முழு உலகத்திற்கும் பாவத்தை கொண்டு வந்தான். ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லா ஜனங்களும் நீதிமான்கள் ஆகும்படி ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்காக பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்கு முன்னதாக என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் தான் இங்கே என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் இருந்து 4 காரியங்களை நம்ம வேகமாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். நான் மீண்டுமாக இது வரைக்கும் சொன்னது நான் திருப்பி நான் சொல்லிடுறேன். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்மளை தகுதியுடையவதாக மாற்றுறது எது சொல்லுங்களேன், எது? கீழ்ப்படிதல். அப்போ இந்த கீழ்ப்படிதல் யார்கிட்ட நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ முதல் காரியம், ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிஞ்சாராம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துப்போமா, நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நல்ல அருமையான ஒரு வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அடிமையில் மனுஷரானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க
இங்கே அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த மனப்பான்மையை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். என்ன மனப்பான்மை அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அதாவது அவர் பரலோகத்தில் இருந்தது முதற்கொண்டு, இங்கே பூமியில் மனுஷனாக வந்த முதற்கொண்டு, அவர் கடைசியில் மரித்தது வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? கீழ்ப்படிந்தவராக இருந்தாராம். அது வசனம் அழகு. மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராக இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி. இப்போ இதிலிருந்து ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், அவர் எப்படி முதல்ல அந்த தேவனுடைய ரூபமாக இருந்தபோது எப்படி கீழ்ப்படிந்தார். 2வது, எப்படி மனுஷ சாயலான போது கீழ்ப்படிந்தார். 3வது, எப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். 4வது, எப்படி மரண பரியந்தமும் அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி 4 காரியங்களை பார்க்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 to 7 வசனம். யாராவது வாசிப்போமா? ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்போ இந்த இடத்துல வசனம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரா? புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அதனால் நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்ய என்ன பண்ணுறேன்? வருகிறேன் என்று சொல்லி. அவரும் தேவனுக்கு சமமானவராக இருக்கிறார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார் என்று சொல்லி. எப்படி பிதாவாகிய தேவனோ அதே போல் இவர் வார்த்தையாகிய தேவன். ஏன்னா இவர் மூலமாக தான், இவரை கொண்டு தான் என்ன பண்ணுச்சு? சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படி மனிதர்கள் நம்ம உண்டாக்க போகிறோம். கண்டிப்பாக மனிதர்கள் தப்பு பண்ணி வழி தப்பி திரிவாங்க. அவர்களை மீட்பதற்காக நம்ம எந்த பலியோ பாவ நிவாரணத்தையோ நம்ம பண்ணாலும் அது என்னாகாது? எடுத்துக்க முடியாது. அப்போ யார் அவர்களை மீட்க போவார்னு சொல்லும் போது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அதாவது பிதாவாகிய தேவனுக்கு சமமானவராக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் போகிறேன் என்று சொல்லி. முதலாவது கீழ்ப்படிதல், அது பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் உடையவராக இருக்கும்போதே அவர் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தாராம். அதான் அந்த இடத்துல வசனம் இருக்குது. அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கும்போது, மனுஷனாக இல்லை, ஃபஸ்ட்டு பரலோகத்திலேயே அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, பலி அல்ல, காணிக்கை அல்ல என முதலாவது கீழ்ப்படிதல் பரலோகத்தில் தொடங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, முதல் காரியம், தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு உன்னதமான தேவன், அவ்வளவு மகிமை பொருந்தினவர். அவர் தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வரும்போது அவர் எதுவுமே சொல்லலை. அவர் சொல்கிறாரு, இதோ இதோ நான் இருக்கிறேன், நான் புறப்பட்டு போகிறேன். அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கி நம்மளை கொண்டு போய், நம்மளை காட்டில் ஒரு சாதாரண இடத்துல கொண்டு போய் வச்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்க மாட்டோம். நம்மளால் என்ன பண்ண முடியாது? அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எப்படி வருகிறார் அப்படின்னா, அடிமையின் ரூபமாக ஒரு மனுஷ சாயலாக வருவதற்கு, தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தது போல தான் இன்றைக்கி கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய நபர்களாக நாம் காணப்பட வேண்டும் சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வேலை பார்க்குறோம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம காணிக்க கொடுக்குறோம், நம்ம வந்து துதிக்கிறோம், நம்ம செபிக்கிறோம். இது எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து முதல்ல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல். அதனால தான் 1 சாமுவேலில் வசனம் அழகாய் சொல்லுகிறது, பலியை பார்க்கலும் எதுதான் முக்கியம்? கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அப்போ இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், நல்லா துதிக்கிறோம், நல்லா பாடுகிறோம். மற்ற நாள்லாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டு, அந்த ஒரு நாள் வந்து நான் துதிக்கிறதுனாலையோ நான் பாடுறதுனாலையோ ஒரு நாளும் தேவன் பிரியப்பட்டுற மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நம்மை நாமே என்ன பண்ணுறோம்? வஞ்சிக்கிறோம். அப்போ என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் தேவ சித்தத்தை செய்ததுக்கு அப்புறம் தான் என் வாயிலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி புறப்பட்டுச்சு அப்படின்னா அது அவரை மகிமைப்படுத்தும். நான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், இல்லை தேவன் எனக்கென்று, இது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்களை குறித்து ஏதோ ஒரு தேவ நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல என்னை குறித்த தேவ திட்டம் இதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யாருமே ஆண்டவர் சும்மா என்ன பண்ணல, படைக்கலை.
ஏன்னா எல்லாருக்கும் பின்னதாகவும் ஒரு தேவனுடைய திட்டம் உண்டு, தேவனுடைய நோக்கம் உண்டு. அப்போ அவர் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த தேவ சித்தத்தை நான் அறிந்து செயல்படுவது, அந்த செயல்படுகிற கீழ்ப்படிதல் எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் அதை குறித்து அறிவில்லைன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்? நான் உன்னை குறித்து வைத்திருந்த சித்தத்தையும் நோக்கத்தையும் நீ நிறைவேற்றாமல் என் முன்னாடி வந்து எப்படி நிற்க முடியும்? இன்னைக்கு சபையில் கர்த்தர் நம்ம வெளியே இருந்து உலகத்திலிருந்து வேறு பிரித்து இங்கே வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தேவ திட்டம் உண்டு. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு அனாதியான ஒரு தீர்மானமும் உண்டு. அதை நம்ம புரிஞ்சு அதை நம்ம செயலாற்றலை, அதற்கு நான் கீழ்ப்படிய தொடங்கலை அப்படின்னா ஏன் நான் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது? இன்னைக்கு சும்மா வந்துட்டு போகிறதுக்கு சபை கிடையாது. சபையோட ஒரு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, இது நம்மை உருவாக்குற இடம், இது நம்மை கட்டுகிற ஒரு இடம். இந்த இடத்துல வரும்போது நமக்கு இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் நமக்கு நல்லா கவனித்து, ஆண்டவரே என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம 30 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு லகும். ஏன்னா எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்துடலாம். ஆனால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நான் வாட்டுக்கு இஷ்டப்படி என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் வாட்டுக்கு என் விருப்பப்படி வாழ்ந்துக்கிட்டு ஏதோ பிரச்சனை வரும்போது மட்டும் நான் ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் அவரை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ளே நான் தள்ளப்படுவேன். அதனால தான் கர்த்தர் இந்த நாளில் நம்ம காத்து சொல்லுகிறார், நாம் தேவ சித்தத்தின்படி. அன்னைக்கு ஆதாமால ஏன் ஃபேஸ் பண்ண முடியல? ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார், அவன் அதை உணராதபடிக்கு தவறுனபடினால ஆதாமால ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியல, நிற்க முடியல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக சபைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம, நம்மை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். ஒரு இடத்துல இருனா இருக்கணும், ஒரு இடத்த விட்டு போனா போகணும். இந்த இடத்துல இதை செய், இவங்களுக்கு அடங்கி இருனா இருக்கணும். இதுதான் என்னை குறித்து தேவ சித்தனா, அதை நான் செய்யணும். அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ இதை பண்ணாதனா பண்ணக்கூடாது. தேவ சித்தத்தை, என்னை குறித்த தேவ சித்தத்தை, என்னை குறித்த தேவ திட்டத்தை நான் இன்னைக்கு அறியலைனா, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அறிஞ்சுக்கிறது இல்லை, அதை பற்றி நம்ம ஆசைப்படுறது இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. மனுஷகுமாரனுக்கு வரும்போது என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. முதல் கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தார். அதனால பவுல் சொல்லுகிறார், என்னை எதற்காக அழைத்தாரோ, என்னை எதற்காக பேறு பிரித்தாரோ, என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நோக்கி. இல்லைன்னா நான் வாட்டு கண்ணா பின்னான்னு போயிட்டு இருப்பேன். சர்ச்சுக்கு சும்மா வந்துட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மை வேறு பிரிக்கல. சும்மா வந்து இங்கே உட்காந்துட்டு அப்பா இன்னைக்கு சண்டே முடிஞ்சிச்சுன்னு போறதுக்காக அல்ல. உங்களை குறித்த, உங்க ஒவ்வொரு நபரையும் குறித்த, நீங்க யாரா வேணா இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், உங்க ஒவ்வொருவரையும் குறித்து யார்கிட்ட கேட்கணும், அப்பா என்னை குறித்த உங்க நோக்கம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்த உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை நான் செய்ய. இல்லைன்னா நம்ம ஆகாயத்தில் சிலம்பமணர்களாய் காணப்படுவோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரமே. கடைசி நாட்களில் யார் நிற்க முடியும்? போய் சொல்கிறாங்களாம், நாங்கள் இவ்வளோ அற்புதம் செஞ்சோம், உங்கள் நாமத்தில் தானே எல்லாம் பண்ணோம். நீங்கள் என் பேச்சை, நான் ஏன் சொன்னபடி நீங்கள் என்ன பண்ணல, கேட்கல, என் சித்தத்தின்படி நீங்கள் என்ன பண்ணல, செய்யலை, நிற்க முடியாது. இன்றைக்கி அதற்காக ஆண்டவர் நம்ம சும்மா இங்கே கூட்டு வச்சு நம்மளை ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, என்னை குறித்து, உங்கள் குறித்த தேவ திட்டம் பெருசு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி கேள்வி என்னென்னா, அதை அறிந்து வைத்திருக்கிறோமா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இந்த சண்டேலேருந்து வரும்போது மாத்திரம் கேட்கறதோட சரியா? என்னை எதற்காக தெரிந்தெடுத்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இதற்கு நான் கீழ்ப்படியும் போது தான் அடுத்து எனக்கு ஆண்டவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது காரியம், நம்ம அடுத்தது லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இது பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யாராவது நம்ம வாசிப்போம்.
ஓகே. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் 12 வயசாக இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் ஏசுப்பா என்ன பண்ணுறாருனா எருசலேம்லேயே தங்கிடுறாரு. இவங்க 3 நாள் தேடி கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு அங்கே போகிறாங்க. போய் கேட்குறாங்க, நீ எங்கேப்பா போனேன், நான் உன்னை இவ்வளோ நேரம் தேடணுமே அப்படின்னும் போது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன அப்படின்னா, நான் என் பிதாவினுடைய என்ன வேலையை நான் ஈடுபட வேணாமா, நான் என்ன நீங்கள் அதெல்லாம் உணரலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு புரியல. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவர் போய் அவங்களுக்கு என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்திருந்தார். எத்தனை வருஷம் கீழ்ப்படிந்திருந்தார்? 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம இதை கொஞ்சம் அப்படி ஒரு இதாக வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சாதாரண மனிதர்கள், ஆனால் அவர் தேவன். அவர் என்னதான் மனுஷனாக பிறந்திருந்தாலும் அவர்கிட்ட என்ன கிடையாது, பாவம் கிடையாது. அவர்கிட்ட என்ன கிடையாது, ஒரு குற்றமும் கிடையாது. இவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லி. இது ஒரு 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 நம்ம பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமாக தெரியும். ஆனால் அவருடைய இந்த கீழ்ப்படிதல் பயங்கர மேலானது. இது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் என்ன ஆகாது, வந்துடாது. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது என்ன கீழ்ப்படிதல் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 பிள்ளைகள் முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணுமா, பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா, அது நியாயம். என்ன 10 கட்டளையில் வாக்குத்தத்தம் உள்ள முதல் கட்டளை எது அப்படின்னா கீழ்ப்படுகிறது தான், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது தான். அது என்னென்ன பண்ணுது, என்னோட வாழ்க்கையை முழுவதுக்கும் என்னை ஆசீர்வாதம் அவன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த கட்டளையில் நம்ம அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம், தவறுகிறோம். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அது இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் கீழ்ப்படுகிறோமா அப்படின்னா இல்லை. நிறைய நேரத்தில் கீழ்ப்படியாமல் வந்துடுறோம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் இங்கே அழகா வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் இந்த பூமிக்குரிய ரீதியாக வளர்ப்பு தந்தையாக இருந்த யோசேப்புக்கு கூட அவர் என்னவா இருந்தார், கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லி. அப்போ நாம் முதல்ல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது மிக மிக அவசியம், கண்டிப்பாக அவசியம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஏன்னா இது வேதத்தின்படி சரி. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவர் எந்த பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் சரி ஏன்னா, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். கர்த்தருக்குள்ளே நம்ம அவங்களுடைய அதாவது ஆண்டவருக்குள்ளே இல்லாத ஆலோசனை தான் தள்ளணுமே தவிர மித்தபடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இடத்த நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. ஏன்னா அதை கர்த்தர் கணக்கு கேட்பார். ரெண்டாவது ஒரு கீழ்ப்படிதல் இன்றைக்கி ஆண்டு நம்மள்ட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, மனைவிகள் கணவருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். இது வேதத்தில் உள்ள ஒரு காரியம். ஏன்னா ஏன் அப்படின்னா வசனமே சொல்லுகிறது, ஆதாம் முதலாவது வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. இது இந்த வெறும் எபேசியரில் மாத்திரம் எழுதலை, எல்லாரும் இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. கணவன்மாருக்கு மனைவிகள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல் மனைவியோட மிகப்பெரிய கடமை கண்டிப்பாக என்னது சொல்லுங்களேன், கண்டிப்பாக கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இதோடு கூட மட்டும் இல்லாமல் நாம் மணவாட்டியாக நம்ம மணவாளனுக்கும் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மூன்றாவது இதே இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேலைக்காரர் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம், இல்லை நமக்கு மேலே ஒரு பொசிஷனில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இது வேதத்தில் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, எந்த அதிகாரமும் தேவனாலே உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதனால் அந்த அதிகாரி எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற அந்த அதிகாரியோ அந்த மேனேஜரோ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க முரடாக இருக்கலாம், அவங்க என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுருலையும் சொல்லுகிறது, ரோமரில் சொல்லுகிறது, எபேசியில் சொல்லுகிறது, நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் தேவனுடைய நாமம் என்ன பண்ணுமா, மகிமைப்படணும். அப்போ எனக்கு மேலே இருக்கிற அந்த அதிகாரிக்கு, எனக்கு மேலே பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அது மாத்திரம் கிடையாது, எபிரேயர் 13:17 வசனம் சொல்லுகிறது, நம்ம இன்னும் யாருக்கு கீழ்ப்படினோம் அப்படின்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணுமா. சபையில் போதகர்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுவும் 2 இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்காக ஆண்டவர் முன்னாடி நிற்கிறபடினால. ஏன்னா உங்களை குறித்து ஆண்டவர் யார்கிட்ட கேட்பார்னா அவங்கள்ட்ட கணக்கு கேட்பார்.
ஸோ சபையில் பாஸ்டர் போதகர் என்ன சொல்கிறாங்களோ மேய்ப்பர்கள் அவர்களுக்கு நம்ம அடங்கி நடக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அவர்களுக்கு எல்லாவற்றிலும் அவங்க சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா அவங்க உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால. நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடினால நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி தான் யார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே கீழ்ப்படிஞ்சார்னா நாம் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். வரல? ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம அரசாங்கத்திற்கும் கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா எந்த அதிகாரமும் யாரால தான் உண்டாயிருக்கு சொல்லுங்களேன், எந்த அதிகாரமும் தேவனால். அப்போ அரசாங்கத்திற்குரிய சட்டங்கள் என்ன, நம்ம ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படியக்கூடாது, மற்ற எல்லாவற்றுக்கும் நாம் என்ன அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல 2 காரியம் பார்த்தோம். முதல் காரியம், தேவனுடைய சித்தத்திற்கு நான் என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். 2வது ஒரு கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா பூமியில் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நிலைக்காக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அடுத்தது வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும், மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சொல்கிறேன். என்ன சபை மேய்ப்பருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இது ரொம்ப அவசியமா, இதெல்லாம் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம், கண்டிப்பாக முக்கியம். இதெல்லாம் நம்ம ஒரு நாள் சாதாரணமாக என்ன பண்ண முடியாது எடுத்தீங்கன்னா. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பெற்றோருக்கு கீழ்ப்படையிலனா ஒரு தடவை 2 தடவை சொல்லி இல்லை கேட்கல அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வச்சு அவனை கல்லெடுத்து அடிங்கிறதா நியாயப்பிரமாணம். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம பெற்றோரை மதிக்காமல் இருந்தானா அவனுக்கு என்னது, நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் அப்படி தான் வச்சுருந்தார். அவ்வளோ அப்போ அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எங்கே வைக்கிறார் பாருங்க. அவன் கீழ்ப்படியலைன்னா அவன் எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணு, கல்லெடுத்து அடி. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அப்படி நம்மளை சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க அவசியமாக இருக்கிறோம். இதில் நிறைய நம்ம தவற விட்டுருக்குறோம். அதற்காக நம்ம மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் கிடையாது, நம்ம கீழ்ப்படிய முயற்சி செய்ய வேண்டும். ஆமேன். 3வது காரியம், ஆண்டவர் எதற்கு கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 15 வரை. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்போ ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறோம், நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறதுக்காக. ஏசப்பாட்ட எந்த பாவம் இல்லை, ஏன் அவர் எடுத்தார்? ஆனால் அவர் நமக்கு என்ன வைத்து போயிருக்கிறார் அப்படின்னா ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நீதியாக இருக்கிறபடினால கண்டிப்பாக அதை அவர் என்ன பண்ணார், செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இதோடு கூட நிற்கல. இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கிறது? ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு என்னட்டு அந்த நீதியின் கிரியைகள் இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நீதியும் நிறைவேற்றினார், அவர்கிட்ட என்ன கிடையாது, பாவம் இல்லை. அப்போ என்ன நீதிக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13 16 வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறது என்று அறிவீர்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஞானஸ்தான எடுத்த நம்ம ஒவ்வொருவரும் மறக்கக்கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா
நாம் நீதிக்கு அடிமைகளாக, அதாவது நீதிக்கு கீழ்ப்படிய நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. முன்னாடி நான் பாவத்தை என்ன பண்ணேன் அப்படின்னா இஷ்டம் போல் செஞ்சேன். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, முன்னாடி நான் கீழ்ப்படியாமல் பிள்ளையாக இருந்தேன், அதனால் எனக்குள்ளேருந்து என்ன வந்துச்சு, எல்லா பாவமும் இஷ்டமேனிக்கு நான் பண்ணேன். அது எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா அப்போ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் கீழ்ப்படிதலின் பிள்ளை, அதனால் என் இஷ்டம் போல் நான் பாவம் செய்வதற்கு நான் என்ன பண்ணல, அழைக்கப்படலை. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் எதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதோடு கூட கீழ்ப்படிதலுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய சரீரத்தை என் இஷ்டப்படி அனுபவிக்க எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்? என்னுடைய சரீரம் இப்போ நான் என்னால் பெறப்பட்டதல்ல, நான் பாவத்துக்கு மரித்து எழுந்தபடியிலான நான் கிறிஸ்துவ உடையவனாக இருக்கிறபடினால அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியது மிக 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 அவசியம். அப்போ நான் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பொய் பேசக்கூடாது. என் இஷ்டப்படி நான் என்ன பண்ணக்கூடாது, இச்சையான காரியங்களை செய்யக்கூடாது. இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களோட உட்காந்து தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. முன்னாடி நீங்கள் அதை என்ன பண்ணீங்க, இஷ்டப்படி செஞ்சீங்க, ஆனால் நீங்கள் இப்போ செய்வதற்கு என்ன கிடையாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னா நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று எழுந்திருக்கிறபடினால நாமே நமக்கு உரியவர்கள் அல்ல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. இயேசு ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இப்போ எந்த ஒரு பாவத்தையும் நம்ம துணிகரமாக செய்வதற்கு நம்மளுக்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம திருப்பியும் நம்ம செய்கிறோம், இன்னும் நான் அந்த பாவத்தில் நான் நிலை நிற்கிறேன் அப்படின்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், என்ன தான் வருமா நமக்கு, இன்னும் நான் தைரியமாக நான் பாவம் செஞ்சு கொண்டே இருந்தேன் அப்படின்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பார்ப்போமா. இன்னமும் நான் இஷ்டப்படி நான் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தேன், நான் இன்னும் விடலை அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாதது மாத்திரம் இல்லை, தேவ கோபாக்கினை என் மேல் வரும். இன்னைக்கு நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னா என்னுடைய மாம்சத்தின் குணாதிசயங்கள் கண்டிப்பாக என்னை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். நான் இன்னும் அதே முன்னாடி அந்த பாவம் இருந்துச்சு, இன்னும் என்னை விட முடியல, நான் அதிலேயே தான் சிக்கிட்டு இருக்கிறேன். அது அங்கே நிறைய பாவம் போட்டிருக்காங்க. விபச்சாரமாக இருக்கலாம், அசுத்த சிந்தையாக இருக்கலாம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசையாக இருக்கலாம். ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறவங்களை அவயவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அழித்து போட வேண்டும். இது எத்துல ஒன்று இருந்தால் கூட நம்ம மேலே கண்டிப்பாக என்ன தான் இருக்குது அப்படின்னா தேவனுடைய கோபம் இருக்குது. நம்ம இஷ்டப்படிலாம் என்ன பண்ண முடியாது, பாவம் அப்படி நம்ம செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் கனவு காண வேணாம், நான் ஆண்டவர் என்னை வரும்போது அவருக்கு முன்னாடி என்னால் நிற்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட பாவமே இல்லாத இருந்தபோது கூட அவர் எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நாம பாவம் செய்யாமல் இருக்க நம்முடைய அவயவங்களை அவருக்கு கீழ்ப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற இச்சை கடுத்த காரியங்கள், பாவங்கள், விட்டுவிட முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு அது சாதாரணமாய் தோழலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சடுதியில் வரும்போது நான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாதது மாத்திரமல்ல, என் மேல தேவ கோபாக்கினை வரும். அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொன்னாரு, நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது என்று சொல்லி. எங்கதான் நியாய தீர்ப்பு தொடங்குது அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய வீட்டிலிருந்து தான் அவருடைய நியாய தீர்ப்பு தொடங்குகிறது என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். நம்ம உண்மையாலுமே கீழ்ப்படுகிறோமா, இன்னும் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நாட்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது, திடீர்னு வரும். அன்னைக்கு யாரும் எதிர்பார்க்கல, எருசலேம்ல இருக்கவங்க ஒருத்தர் விரும்பல. ஏன் வந்தார் இவரு, மேசியா வந்திருக்கிறாரு, ஏன் வந்தாரு? பயம், அவரை கொலை செய்ய துடிக்கிறாங்க. இன்னைக்கு அதே நிலையில தான் நாமும் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் தெரியுமா?
என்னுடைய எல்லா மாம்சத்தையும் மேற்கொண்டு நான் பரிசுத்தமா, ஏன்னா அவர் சந்திக்கும் போது எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் என்னால் அவரை சந்திக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களாயும் பிழையற்றவர்களாயும் நம்ம காணப்பட வேண்டும். நாள் இல்லை, நம்ம இன்னும் எத்தனை நாள் இப்படியே ஓட்டி கொண்டு இருப்போம்? எப்படி இன்னும் அதே பாவத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னு இருப்போம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு அழிவு சடுதியில் வரும். சிலருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பாவங்கள் உடனே தண்டனை வரும், ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், நியாய தீர்ப்பு வரும் அவர்களை பின்தொடரும். கர்த்தர் இன்றைக்கு நம்ம எச்சரிக்கிறார், என்னுடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது. நிச்சயமாக பரிசுத்தம் இல்லாமல் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களும் ஏற்றுக்கொண்ட அந்த சனப்பொழுதில் தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்தார். ஏனால் அவர் பாவம் அணுகாத பரிசுத்த. கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த காலகட்டங்களை தயவாய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தி கொள்ளுவோம். எதற்காக அப்படின்னா நம்ம பரிசுத்தம் ஆவதற்காக. ஒரு நாளெல்லாம் பரிசுத்தமாக முடியாது. அதுதான் கர்த்தர் இத்தனை வருஷம் முதல்ல கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே கர்த்தர் நம்ம நீதிமான்கள் என்று அழைக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகிமை அடைகிறது ஒரே நாளில் நடக்கிறது. ஆனால் பரிசுத்தம் ஆகுதலுக்கு தான் கர்த்தர் இவ்வளோ ஆண்டுகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுகிறார். இப்போ ஒரு நாள் நான் மன்னிப்பு கேட்டா, இன்னைக்கு கர்த்தர் நம்ம எச்சரிக்கிற காரியம் ஒன்று, நான் அவர் கூட இருக்கணும், இல்லைனா பிசாசுக்கு நடுவில் நிற்கிற நிலையே கிடையாது. அவன் டக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுவான், அவன் இழுத்துட்டு போயிடுவான். இன்னைக்கு அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய மாம்சத்தை இச்சையின்படி வாழாதபடிக்கு தேவனுக்கு ஆயுதங்களாக உங்களுடைய சரீரங்களை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி 4வது காரியம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லியிருக்கிறது. அவர் எப்படி கீழ்ப்படிந்தாராம், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்தாராம். நம்ம 4வது நம்ம கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நம் பாடுகளிலும் கர்த்தருக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் பூரணர் ஆனார் என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் எதற்காக, நல்லா கவனிங்க ஒரு விஷயம், கர்த்தர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை எதற்காக அனுப்புகிறார், எதற்காக அனுமதிக்கிறார், எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பலை ஆனாலும் ஏன் என்னோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நான் அவருடைய சமூகத்தில் அவர் வரும்போது நான் நிற்கணும் அப்படின்னா என்னை அவர் முழு கீழ்ப்படிதலுக்கு உட்படுத்தணும். அதனால் வேறு வழி இல்லை, நான் பாடுகளை நூடாகத்தான் கடந்து போக வேண்டும். இந்த வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் ஒரு இடுக்கமான சூழ்நிலையில் கூட கடந்து போகலாம், மன போராட்டங்களில் இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ உங்களை மறந்துட்டார் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நன்மைக்காகவே இதை அனுமதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் பிரச்சனைக்குள்ளே போகும்போது, நான் நெருக்கங்களுக்குள்ளே போகும்போது, என்னுடைய போராட்டங்களுக்குள்ளே போகும்போது, இல்லை ஒரு சில ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் தாமதிக்கும் போது, நான் எதிர்பார்க்கல, நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் என்னோடய வாழ்க்கையில் வருகிறதே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னா, நீங்கள் ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணர் ஆனார் என்று சொன்னார். இன்றைக்கி நாம் எவ்வளவாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உபத்திரவம் பாடுகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுக்காதபடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்னும் நீர் என்னை மேன்மைப்படுத்துகிறதற்காக, இன்னும் உம்மை போல மாற்றுவதற்காக, இன்னும் ஒரு கீழ்ப்படிதலுக்கு நேரம் என்னை நடத்துவதற்காக இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையை அனுமதித்தீர் என்று சொல்லி நாம் நன்றி சொல்லணுமே ஒழிய நாம் முறுமுறுக்கக்கூடாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணால் கடந்து போகலாம், எவ்வளவு கடினமாக இருக்கலாம், நான் எதிர்பார்க்கல ஏன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படிதலுக்குள்ளே வர வேண்டியது அவசியம். ஏன்னா 1 பேதுருல அழகா பேதுரு சொல்லுகிறாரு, அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனாராம். அந்த மாதிரி எப்படிப்பட்ட மாதிரியா, என் கூட சேர்ந்து திருப்பிக்கோங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல்ல பரலோகத்தில் தொடங்கி அது முடியும் போது எப்படி தான் முடியுது அப்படின்னா, கீழ்ப்படிதலில் பூரணமானதுக்கு அப்புறம் தான் முடியுது. நீங்கள் எந்த பைபிளில் எல்லாரையும் பாருங்கள், மோசே கீழ்ப்படிந்தார். பைபிள் ஆதியாகமத்திலிருந்து முதல்ல கீழ்ப்படிந்தான்றது எங்கே தெரியுமா வருது, ஆபிரகாமை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே என்று சொல்லி. அப்போ தான் சொல்கிறாரு, நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார்.
கீழ்ப்படிதல் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு காரியங்கள், நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒரு காரியங்கள். இதிலெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் ஒரு நாள் கனவு காண வேணாம் நான் ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த நாள் வரும்போது அவர் எடுத்துக்கொள்கிறாரா இல்லையோ நம்மளே ஓடி போயிடுவோம். இதுதான் உண்மை. அதுக்கு தான் ஒரு சில எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காமிச்சேன். அவர் எடுத்துக்கொள்ளணும்னு அவருக்கு விருப்பம்தான். ஆனால் நிற்கிறதும் நிற்காமல் இருக்கிறதும் யார் கரத்தில் தான் இருக்குது? யார் கையில் தான் இருக்குது? ஏங்களை ஒரு நாள் நம்மை நாம் ஏமாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் முழுவதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுங்க என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க, அதாவது சாமுவேல் சொல்லுவார், என்ன பலியை பார்க்கிறோம், காணிக்கைகளை பார்க்கிறோம். அதே தான் எபிரேயரில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலியும் நீர் விரும்பலை, காணிக்கையும் விரும்பலை, அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு கூட்டத்தை மாத்திரம் தான் கர்த்தர் இந்த நாளில் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது காலம் கடைசி காலம்தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், அது உண்மைதான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். நீங்கள் அந்த சிலராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு தெரியும், என்னால் எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். அநேக நேரங்களில் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆலயத்துலேருந்து பேசலாம், வசனங்கள்லேருந்து பேசலாம், ஊழியர்கள் மூலமாக பேசலாம். என்ன நம்ம கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்கள் ஏராளம் உண்டு. ஒரு நாள் நீங்கள் இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் யோசிச்சிடாதீங்க, ஆமாம் இவங்களுக்கு இதே வேலை, அது மட்டும் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற வார்னிங்கை மட்டும் அல்ல தட்டணும்னா நம்மளை போல பரிதாபமான பர்சன் வேறு யாருமே கிடையாது. அதனால தான் கர்த்தர் இந்த நாளில் நம்ம உணர்த்துகிறார், அவருக்கு முன்னாடி நான் நிற்கணும். ஏன்னா அவர் எப்போ வருவார்னு எனக்கு என்னது தெரியாது, காலம் கடைசி காலம். நான் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படியல அப்படின்னா நான் விழுந்து போயிடுவேன். கீழ்ப்படிஞ்சால் மாத்திரம்தான் நான் அவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியும். அதில் 4 நிலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார்? முதல்ல அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு, தன்னுடைய எல்லாவற்றுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்திருந்தாரோ, அதே போல் தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும், அது பெற்றோர்லேருந்து, அது அரசாங்கத்திலேருந்து, ஊழியர்கள்லேருந்து எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம்? கீழ்ப்பட்டுத்தான் ஆகணும், கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அடுத்து 3வது, தேவனுடைய நீதிக்கு. நான் இன்னும் நம்ம அம்சத்தோடு கூட நான் போராடி கொண்டிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட என்ன கிடையாது? கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம். என்ன, நான் கண்டிப்பாக தேவ நீதிக்கு கீழ்ப்படியணும். 4வது ஒரு காரியம், என்னோடய வாழ்க்கையில் பாடுகள் மத்தியிலையும் நான் அமைதியாக ஆண்டோட சமூகத்தில் நான் கீழ்ப்படிந்து இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகிமையை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லாரும் கண்களை மூடி